அனைவருக்கும் வணக்கம். இந்த அரசியல்னாலே பல நபர்கள் வந்து ஒதுங்கியே இருப்பாங்க. நம்மளுக்கு எதுக்குப்பா அரசியல், நான் அந்த அரசியல் ஒரு சாக்கடை, நம்ம அதுக்குள்ள போய்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் வகையில் இந்த காணொலியில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்ப்போம். மக்கள் வந்து இந்த அரசியலை விற்கிறதுக்கு காரணமானது இது வரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகளோட அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கரைப்பிடிந்த கைகளோட தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த திட்டங்கள் எடுத்தாலும் அதுல பல கோடி ரூபாய் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே மக்களுக்கு வந்து இந்த அரசியல் மீது வெறுப்பு வந்துருச்சு. யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, யார் வந்தாலும் கொள்ளதான் அடிக்க போறாங்க, அதனால நம்ம ஏதாச்சும் சும்மா ஒரு கட்சிக்கு போட்டுட்டு வந்துடும் சொல்லிட்டு மக்கள் வந்து சிந்திக்காம நிறைய தடவை இந்த இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கே மாட்டி வாக்கை செலுத்தி தங்களோட வாக்கை வந்து வீணாக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம நினைக்கலாம் அரசியல் நம்மளுக்கு எதுக்கு, அரசியல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போலாம்னு நினைக்கலாம். அரசியலை விட்டு நீங்க விலகி இருக்கலாம், ஆனா உங்களை விட்டு அரசியல் எப்போதுமே விலகி இருக்காது. அரசியல் வச்சுதான் இங்க ஒவ்வொரு விஷயமே தீர்மானிக்கப்படுது. இப்போ ஒரு காய்கறி விலையா அதுல அரசியல் இருக்கு, பெட்ரோல் விலையா அதுல அரசியல் இருக்கு. இப்போ பெட்ரோல் விலை இப்போ அரசியல் காரணத்தினால இந்த பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு வைங்களேன், அது இந்த காய்கறி விலையிலயோ இல்ல அத்தியாவசிய பொருட்களோட விலையிலயோ தான் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டா, பெட்ரோலோட கூடிருச்சுப்பா அதனால நாங்க இந்த ரேட்டை ஏற்றிடுறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேஸோட விலை ஏறும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன விஷயம் நம்ம சின்னதான் நினைப்போம், ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்கும். அதனால மக்கள் வந்து தொடர்ந்து அரசியல் பேசணும். அரசியல் பேசினாதான் அதுல உள்ள தீமைகள் என்ன நன்மைகள் என்ன நம்மளுக்கு தெரியும், நம்ம அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அதுலயும் தூய தமிழ் தேசிய அரசியல் நம்ம ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரோம். ஏன் அரசியல் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரசியலுங்கிறது இவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காண்டி இந்த திராவிட கட்சிகள் வந்து திராவிடம்னு, இப்ப திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு பகுதியா இருக்கு. தமிழ் தேசியம் என்னன்னா, திராவிடம்னா என்னன்னா, இப்ப தமிழ் தேசியம் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணும், யாருனாலும் வாழலாம், தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணும்னு சொல்லும். திராவிடம் எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, இப்போ இங்க வந்து தமிழர்கள்னு நம்ம பேசிட்டோம்னா தமிழர்கள் ஒற்றுமை அடைஞ்சிருவாங்க, அவங்க வந்து ஒற்றுமை அடைஞ்சு அவங்களோட அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே திருட்டுத்தனமா யோசிச்சு திராவிடத்துக்குள்ள எல்லாரும் கொண்டு வந்துரும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது இவங்க எல்லாருமே திராவிட மொழி குடும்பம், எல்லாருமே ஒண்ணு. அதனால நம்ம திராவிடர்கள்னு சொல்லிட்டு, திராவிடர்னா இப்போ யார் சரி திராவிடம் தானே ஆண்டிட்டு போறாங்க, ஆண்டிட்டு போட்டு நம்ம ஒரு தெலுங்கு இப்ப பதவி கொடுத்து நம்ம உட்கார வச்சிருக்கோம். இந்த விஷயத்த வந்து இவங்களோட கேரளாலயோ கர்நாடகாவிலயோ இல்ல ஆந்திராவிலயோ பேசிட முடியுமா? நம்ம திராவிடர்களும் பேசினா செருப்பு கழட்டி அடிப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க தாய்மொழி வச்சுதான் இந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, மொழியை வச்சுதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்பயே நாங்க திராவிடர்கள், கேரளத்துல மலையாளம் பேசுறவங்க மலையாளிகள், கர்நாடகாவில் வந்து கன்னடம் பேசுறவர்கள் கன்னடர்கள், ஆந்திராவில் தெலுங்கர்கள், ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அவர் திராவிடர்கள். இது எந்த ஊர் நியாயம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த 50-60 ஆண்டுகளா தமிழர்கள் வந்து நீங்க திராவிடர்கள் சொல்லி ஏமாத்தி நம்மளோட அதிகாரத்தை பறிச்சு, இந்த அதிகாரமே இல்லாம தமிழர்கள் வந்து அடிமைகள் மாதிரி நம்ம இருக்கிறோம். என்னன்னா நம்மளோட மாநிலத்தோட கனிம வளங்கள் திருடப்படுது, நம்ம என்ன பண்றோம், தடுக்க மாட்டோம். சரி அவங்க இன்னும் பண்ணிட்டு போறோம், நம்ம வேலையை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். மரங்கள் வெட்டப்படுது, அதை நம்ம தடுக்க மாட்டோம். ஆத்துல மண்ணல் அள்ளப்படுது, மண்ணல்னோம்னா நீர் மட்டம் வந்து கீழே போய்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து பிற்காலத்தோட பாதிப்பை நம்ம யோசிக்க மாட்டோம். இப்போ இந்த கனிம வளங்கள்லாம் இல்லாம போயிட்டா மலைகள்லாம் உடைச்சி நம்ம கேரளாவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மழை இல்லாம நம்மளுக்கு எப்படி மழை கிடைக்கும்? நம்ம நிலமே பாலைவன நிலமா மாறிடும். அப்போ இந்த இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு, நம்ம அசால்ட்டா விட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் தமிழ் தேசிய அரசியல் நம்ம ரொம்ப தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கும். தமிழ் தேசியத்துல தமிழர் வந்து தமிழ்நாட்டை ஆளணும், யாருனாலும் இங்க வாழணும். அதுக்கு நம்ம தமிழர்கள் வந்து என்னைக்குமே நம்ம தடுக்க போறது இல்லை. எல்லா மக்களும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் தம்பியா வாழ போறோம். ஆனா ஆள்ற அதிகாரம் வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அது எங்களோட அடிப்படை உரிமை. இது வந்து நாங்க இனவெறியில பேசுறோம், மொழிவெளி இந்த மாதிரி நிறைய கும்பல் கிளம்பிட்டு வருவாங்க, நிறைய சங்கி கும்பல் வந்து கிளம்பிட்டு வருவாங்க. ஆனா இது எங்களோட அடிப்படை உரிமை. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். ஒரு தமிழர்களுக்கு ஒரு தலைவர் வேணும்னா அது தமிழர்கள்ல இருந்து தான் ஒருத்தர் தலைவர் ஆக முடியும். அப்பதான் அந்த அவருக்கு வந்து இந்த தமிழர்கள் படுற கஷ்டமும் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றலாம், நம்ம தமிழ்நாட்டு மக்களை வாழ்வியல எப்படி முன்னேற்றலாம் அவர் யோசிப்பார். இப்போ நம்ம திராவிட கட்சிகள் அதை பத்தியே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பணம். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு மாநிலம் இருக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவரோட தெலுங்கு, அவரோட மாநிலம் ஆந்திரா இருக்கு. அதனால அவர் இங்க என்ன பண்ணாலும் அவர் கண்டுக்க போறது இல்ல. கனிம வளங்கள் வெட்டுறாங்களா தாராளமா அனுமதி கொடுப்பாங்க, மரங்கள் வெட்டுறாங்களா தாராளமா அனுமதி கொடுப்பாங்க. அதனால மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் திருந்தி ஒரு மாற்று சிந்தனையோட நம்ம செயல்பட்ட மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டையும் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற முடியும். தமிழ் தேசியம் வந்து எல்லா மக்களையும் அரவணைக்கிற ஒரு சித்தாந்தம். ஆனா இவர்கள் என்ன கட்டமைக்கிறாங்க, தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம்னா இன்னும் பிற மொழியாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டாங்க, அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி மக்களிடையே வெறுப்பை, தமிழ் தேசியத்துக்கு வெறுப்பை உருவாக்குறாங்க. ஆனா தூய தமிழ் தேசியம் வந்து என்ன பண்ணி எல்லா மக்களையும் அரவணைக்கும், எல்லா மக்களுமான அரசியல் பேசும், எல்லா மக்களும் எல்லா உயிர்களுக்குமான அரசியல் பேசும். அதான் தூய தமிழ் தேசியம். நீ ஏன் தமிழ் தேசியம் தானே எந்த கட்சியில வேணா சேரலாம், எவ்வளவு கட்சிகள் இருக்கு, பாமக இருக்கு, விசிக இருக்கு, அதிமுக, திமுக, இந்த மாதிரி தாவேக்கா கூட புதுசா இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்கலாம். நான் ஏன் நாம் தமிழர் கட்சியில இருக்கேன்னா, தமிழ் தேசியங்கிற இவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது இந்த நாம் தமிழர் கட்சி. அப்போ மற்ற கட்சிகள் வந்து சொல்லலாம் நாங்களும் தமிழ் தேசிய கட்சி தான், ஆனா உரிமை எடுத்துக்கிற மாதிரி நடந்துக்கிற செயல்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் இருக்கு. கடந்த 15 ஆண்டுகளா தமிழ் தேசியத்துக்காண்டி உண்மையாவும் உழைப்பை போட்டு இத்தனை லட்சம் மக்களை வந்து தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுன்ற அந்த புரிதலை கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி. அதனால நம்ம நாம் தமிழர் கட்சி பின்னாடி உறுதியா இருக்கிறோம்.
இப்போ நாம் தமிழ் கட்சி இப்போ யாரும் வந்து சீமான் இப்போ வந்து எனக்கு சீமான பிடிக்கும் அதனால நாம் தமிழ் கட்சியில இருக்குன்னு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்காண்டி தான் நாம் தமிழ் கட்சியில இருப்பாங்க. ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் எல்லா உயிர்களுக்குமானது, எங்களுக்கு நல்லது செய்யும், இந்த தமிழ் தேசியம் வந்தாதான் மக்களோட வாழ்வாதாரம் உயரும், இலவசங்களுக்கு மக்கள் கை கட்டி நிற்க மாட்டாங்கன்ற ஒரு புரிதலுக்கு இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்கும். இந்த இந்த தமிழ் தேசியம் வந்து வென்றக்கூடாது அப்படின்னு சொல்லி 2019 ஐயா கமலஹாசன் வந்தாரு. இப்போ 2026 நடிகர் விஜய் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை மாடி மட்டு தட்டுறதுக்காகவே வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ் தேசியம் ஒரு உயிர் பிறந்து வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்க அவங்களோட திரை கவர்ச்சியை வச்சு இப்படி வந்தாங்கன்னா தமிழ் தேசியம் மறுபடியும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நாம் தமிழ் கட்சி என்ன நாம் தமிழ் கட்சி எல்லாத்துலயும் சரியான கட்சியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நானுமே ஒத்துக்கொள்றேன், நாம் தமிழ் கட்சி 100% சரியான கட்சி இல்ல. எல்லா கட்சிகளுமே ஒரு சில குறைகள் இருக்கும். அது மாதிரி நாம் தமிழ் கட்சியில இருக்கு. ஆனா தமிழ் தேசியன்ற சித்தாந்தத்துக்கு நாம் தமிழ் கட்சி கடைசி வரைக்கும் உண்மையாவே இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அது அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம நாம் தமிழ் பின்னாடி நிற்போம். இந்த வித ஊழல் இல்லாம ஊழல் கரைப்படியாத கட்சிக்காரர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள். ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க மக்கள் வந்து வாய்ப்பளித்தீங்கன்னு தமிழ்நாடு வந்து ஒரு சொர்க்க பூமியா மாதிரி. இப்போ வந்து கேரளா மத்தவங்க சொல்லுவாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு. தமிழ்நாடு இந்நேரத்துக்கு உலகத்திலே வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலா தமிழ்நாடு இருந்திருக்க வேண்டியது. அதெல்லாம் நம்ம பிற மொழியாளர்கிட்ட கொடுத்து நம்மளோட வளங்களை ஃபுல்லா அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தோம்னா தமிழ்நாடு வந்து ஒரு பாலைவனமா மாறி இருக்குது. ஆனா எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் நம்ம நாம் தமிழ் கட்சி வந்து கிண்டல் அடிப்பாங்க, இவங்க ஆடு மாடுக்கு மாடம் நடத்துறாங்க, மரங்களுக்கு மாடம் நடத்துறாங்கன்னு. அவங்களுக்கு நம்ம வந்து சிம்பிளா ஒரே லைன்ல என்ன சொல்றோம்னா, எங்களோட அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இன்னும் கால் நூற்றாண்டா. சீமான் வந்து திராவிட கட்சிகள் என்ன வந்தார், திராவிடத்தை அவர் தூக்கி பிடிச்சிட்டு தானே இருந்தார், பெரியார் ஈவே ராமசாமி தூக்கி பிடிச்சிட்டு தானே இருந்தாருன்னு கேள்விகள் கேட்கலாம். 2009 வரைக்கும் 8-9 காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம திராவிடம் தான் நம்ம காப்பாத்திட்டு இருக்கு. கருணாநிதி நம்மளோட இன தலைவர், நம்ம தமிழர்கள் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம விடுதலை புலிகள் தலைவரே அவர் தான் உண்மையான தலைவர் நம்பிட்டு இருந்தாரு. 2008-9 காலகட்டத்தில் போர் உச்சகட்டத்தில் நெருங்கும் போது யார் யார் தமிழர்கள், யார் நமக்கு துரோகம் செஞ்சிருக்கான்னு வெளிப்படையா தெரியுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த திராவிடமே வேண்டாம் ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி பிறக்குது. அந்த நாம் தமிழ் கட்சி அந்த கட்சி மட்டும் இப்ப இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து ஈழத்தில் நடந்த பிரச்சனைகளும், தலைவர்னா யாரு, பிரபாகரன் எப்பேற்பட்ட மாவீரன், எப்பேற்பட்ட ஒழுக்கமுடையவர்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட கொடியா வச்சு அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட தலைவரா நிறுத்தி இங்க 8.2% வாக்குகள் இந்த தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்குன்னா, அப்போ அந்த தமிழ் தேசியத்தோட அந்த வலிமையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் தேசியத்தை காதலிச்சு வர இந்த இத்தனை லட்சம் பிள்ளைகளை நீங்க மறுபடியும் தோக்கடிச்சு ஏமாட்டிட்டே இருக்கீங்க. இந்த தோல்வி வந்து எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கொடுக்காது. நாங்க வந்து இந்த தமிழனா பிறந்துட்டு வந்த மண்ணுக்காண்டி இந்த மக்களுக்காண்டி எதையாச்சும் ஒரு சின்ன விஷயமா செஞ்சுட்டு செத்து போகணும்னு எங்களோட எண்ணம். நாங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மக்களுக்கு தான் இதுல பாதிப்பு ஏற்படும். நாங்க இப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, அண்ணன் சீமான் சொல்ற போதுதான், நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பாதிப்பு வரும்போது எல்லாரும் நீங்க சீமான தேடுறீங்க. அந்த எலெக்ஷன் அப்போ ஒரு நிமிடம் சின்னதா சிந்திச்சு பாருங்க, இது வரைக்கும் இருந்தவங்க நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன நல்லது பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த சிந்தனையில வர நாம் தமிழ் கட்சி தான். இவங்க வேண்டாம், நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தினாதான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும்னு ஒரு சிந்தனை வரும். அதனால மக்கள் வந்து சிந்திச்சு நாம் தமிழ் கட்சி வாக்கு பண்ணுங்க. வாக்கு போட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டையும் தமிழரோட வாழ்வியலையும் காப்பாற்ற முடியும். நாம் தமிழ் கட்சிங்கிறது ஒரு கட்சி இல்ல, இந்த காலத்தோட கட்டாயத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு போர் படை. நாங்க வந்து இப்ப திராவிடத்தை எதிர்த்து போர் செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த திராவிடத்தை ஒழிச்சு தூய தமிழ் தேசிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவோம். அந்த தூய தமிழ் தேசிய ஆட்சியில எந்தவித பாகுபாடும் இல்லை, எல்லா மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்குமான அரசியல் நாங்க செய்வோம். பிற மொழியாளர்களா எந்தவித வெறுப்பும் இல்லை எங்களுக்கு அவங்க மேல. அவங்க தாராளமா எங்க கூட வாழலாம், நம்ம இணைஞ்சியே வாழ்வோம். ஆனா ஆள்றது மட்டும் தலைமை அதிகாரம் எப்போதுமே தமிழர்கள்ட்ட தான் இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த மண்ணோட வளர்த்தையும் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற முடியும். அதனாலதான் நாங்க இத்தனை லட்சம் பேர் இங்க களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு வேலை செய்யலாம், வேலை செஞ்சா காசு வர போது நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி இப்போ காணொலிகள் போடுறேன்? இந்த காணொலிகள் மூலம் இப்போ கருத்து பெட்டில பார்த்து கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் திட்டுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டியும் நம்ம ஏன் இந்த காணொலிகளை போட்டுட்டு இருக்கோம்? என்னால ஒரு 2 பேருக்கு இந்த ஒரு சிந்தனை வந்துடாதா, தமிழ் தேசியம்னா இதுதான், நம்ம தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு கொடுக்கணும், திராவிடத்தை முடிச்சு கட்டணும், ஒரு 2 பேருக்கு அந்த சிந்தனை வந்தாலும் நான் பிறந்த இந்த பிறவியோட பயன் அடைஞ்சுதான் நான் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைவேன். அதனாலதான் நம்ம தொடர்ந்து இந்த காணொலிகளை போட்டு சில மக்களோட புரிதலுக்கு நம்ம உதவியா இருக்கும். அதனால இப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து தொடர்ந்து இந்த பணியை நாங்க செஞ்சுட்டே தான் இருக்க போறோம். ஏன்னா இது எங்களோட கடமை, எங்க இனத்தை காப்பாற்றணும்னு எங்க தலைவர் விட்டுட்டு இருந்த அந்த பாதையில நாங்க பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதனால எங்க தலைவரோட கனவை நிச்சயமா நிலைநிறுத்தி வென்று காட்டுவோம். அதனால 2026 தேர்தலில் இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம்னு ஒரு உறுதி எடுங்க. அப்பதான் நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வந்து சட்டமன்றத்துக்கு சென்றாதான் நம்ம வாழ்வாதாரம் தானா உயர்ந்துடும். எந்த வித இலவசங்களுக்கும் நம்ம மக்கள் கை கட்டி நிற்க வேண்டாம். நீங்க மக்கள் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நீங்க இலவசம்னு ஒன்று கொடுக்குறீங்க, அந்த இலவசம் பொருட்களுக்கு வந்து கண்டிப்பா காசு கொடுத்தா வாங்கிருக்கீங்க. அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு அப்படி கேட்டீங்கன்னா, அந்த காசு வந்து அவங்க நம்ம தமிழ்நாடுன்ற அந்த பேரு அந்த மக்களை வச்சு அவங்க கடனை வாங்குறாங்க. அந்த கடனை நம்ம தான் திருப்பி செலுத்தணும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிருச்சு. இந்த கடனை நம்ம திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம
போராடிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் மீண்டும் இந்த திராவிட கட்சிகள் 5 வருஷம் மறுபடியும் ஒரு ஆட்சி கொடுத்தோம்னா தமிழ்நாடு திவால் ஆயிரும், பாலைவன பூமியா மாறிடும். அதனால மக்கள் சிந்திச்சு இந்த எலெக்ஷனோட திராவிட கட்சிகளை ஒழிச்சு நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்போம். தொடர்ந்து நம்ம கேள்விகள் இந்த அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். கேள்விதான் நம்மளோட உரிமைகளை பெற்று தரும். அதனால ஒவ்வொருத்தருமே அரசியலை விட்டு விலகி இருக்காதுங்க. அரசியல்னா என்னன்னு படிங்க, அரசியலுக்குள்ள வாங்க, கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க. நிறைய மிரட்டல்களும் நிறைய தொந்தரவுகளும் நமக்கு வரதான் செய்யும். இருந்தாலும் நம்ம துணிச்சலோடு இந்த கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் இங்க மாற்றம்னு ஒன்று ஏற்படும். அதனால நம்மளோட கேள்விகள் தொடர்ந்து ஒழிச்சுக்கொண்டே இருக்கும். நம்மளோட காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம காணொலி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம இந்த அதிகாரத்தை எடுத்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம். தமிழ் தேசிய பாதையில பயணிப்போம். நன்றி.